திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் 150 ஹெக்டேர் பரப்பளவிலான வாழைகள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. அதன் பருந்து பார்வை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியிடம் கேட்டு வரலாம். முத்துப்பாண்டி, வணக்கம். கிட்டத்தட்ட 150 ஹெக்டேர் பரப்பளவிலான வாழைகள் சாய்ந்து சேதமடைந்திருக்கிறது. விவசாயிகள் தரப்பில் என்ன சொல்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக தொடர் மழையானது நீடித்து வருகிறது. கடந்த 3 நாட்களாக பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் தாலுகா, சேர்மாதேவி தாலுகால தொடர் மழை காரணமாக விவசாய பணிகள் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிசான சாகுபடி, நெல் மற்றும் வாழைகள் போன்ற பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாத்தீங்கன்னா சேர்மாதேவி தாலுகாவில் சுமார் 70,000க்கும் மேற்பட்ட வாழைகள் முற்றிலும் அந்த சேதமடைந்து காணப்படுகிறது. அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தாமிரபரணி ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு கூட ஏற்பட்டு அந்த தாமிரபரணி நதிக்கரை அந்த அருகே உள்ள வயல்கள் வாழைகள் சுமார் 70,000க்கும் மேற்பட்ட வாழைகள் முற்றிலும் சேதமடைந்து அந்த விவசாயிகள் கடுமையான ஒரு வேதனை அந்த பகுதியில் அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொள்ளவில்லை. உரிய நிவாரணத்தை குறித்து எந்தவித ஒரு பேசவில்லை என்று அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா காருக்குத்தி, சக்திகுளம், பூனியூர், பத்தமடை, உதய மார்த்தாண்டபுரம் போன்ற பகுதியில் தற்போது அந்த வாழையுடைய காய்கள், அந்த வாழைக்காயுடன் அந்த கொலை தள்ளப்பட்ட நிலையில் தற்போது இந்த மழை காரணமாக பாதிப்பு முற்றிலும் விவசாயத்துக்கு அடைந்ததாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இதே போலதான் இந்த மழை காலங்களில் இந்த விவசாய பணிகள் தொடங்கப்பட்டாலும் அந்த பாதிப்பு பெரிய அளவில் ஏற்பட்டதாக அந்த விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் உரிய நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என்று அந்த விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். அதிக அளவில் விவசாயத்துக்கு நாங்கள் செலவு செய்து தற்போது அந்த அறுவடை நேரத்தில் இந்த பாதிப்பு பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு அடைந்ததாக அவர்கள் தொடர்ந்து தெரிவிக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் இதை உடனே கவனத்தில் கொண்டு எங்களுக்கு உரிய நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரகாஷ், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பாண்டியன்.